கரூரில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு தாக்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏ அந்த சம்பவ இடத்தில் இல்லை என தொடர்ந்து கூறி வந்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர் அங்கு இருந்ததற்கான ஆதாரம் வெளியாகியிருக்கிறது. அவர் அந்த இடத்தில் உரையாடிய ஆடியோக்கள் வெளியாகியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். எம்எல்ஏ பேசியது தொடர்பான அந்த ஆடியோ வெளியாகியிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். இந்த எம்எல்ஏ பழனியாண்டி நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர்களை தாக்கிய அந்த விவகாரம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. செய்தி எடுப்பதற்காக சென்ற அந்த செய்தியாளர்களை தாக்கி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக மாறியிருக்கின்றது. கரூர் சிவாயம் பகுதியிலே நம்முடைய நியூஸ் தமிழ் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் மற்றும் நம்முடைய செய்தியாளர் கதிரவன் ஆகியோர் அங்கு நடைபெறக்கூடிய கனிம வள திருட்டு சம்பந்தமான விஷயத்தை அவர்கள் ஒளிப்பதிவு செய்து செய்தி சேகரிப்பதற்காக சென்றனர். அந்த கல்குவாரிக்கு சொந்தமான எம்எல்ஏ, அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவான பழனியாண்டி ரவுடிகளை அழைத்து வந்து நம்முடைய செய்தியாளர்களை அடித்து உதைத்து அவர்களிடம் இருந்த கேமரா, மைக், சிப் உள்ளிட்ட அனைத்து விதமான அந்த உபகரணங்களையும் அவர்கள் பிடுங்கி திருடி சென்று விட்டார்கள் என்பதுதான் தற்போது புகாராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு கண்மூடித்தனமான தாக்குதல் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியன் மீதும் அதே போல செய்தியாளர் கதிரவன் மீதும் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது திருச்சி அரசு மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த விவகாரத்திலே எம்எல்ஏ தரப்பில், அந்த பழனியாண்டி தரப்பிலே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்தில் எம்எல்ஏ இல்லை என்று அவர்கள் தரப்பிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் எம்எல்ஏ அங்குதான் இருந்தார் என்பதற்கான ஆதாரம் தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆடியோவிலே எம்எல்ஏ அந்த இடத்தில் இருந்ததும், அவர் அந்த ஆதாரங்களை அழிப்பதற்கும் தொடர்ந்து அவர்களை எப்படி அடிக்க வேண்டும் என்பதற்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுரைகளை, ஆலோசனைகளை வழங்கக்கூடிய அந்த ஆடியோக்கள் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பழனியாண்டி இதனை திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறார் என்பது இந்த ஆடியோக்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது.